சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். இதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். திருப்பத்தூர் சமத்துவபுரம் பகுதியில் 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 40 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இந்த விபத்து பிள்ளையார்பட்டி திருப்பத்தூர் சாலையில் நிகழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராமலிங்கம். முத்துராமலிங்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். எப்படி நிகழ்ந்தது இந்த விபத்து? பாலவேல், அதாவது திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டி திருப்பத்தூர் சாலையில சமத்துவரம் அருகே இப்ப காரைக்குடியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற அரசு பேருந்தும், அதே போல திருப்பூரில் இருந்து திருப்பத்தூர் வழியாக காரைக்குடி நோக்கி வந்த அரசு பேருந்தும் தற்போது நேருக்கு நேர் மோதிய சம்பவம் நடந்துள்ளது. இந்த சம்பவத்தில் இரு பேருந்துகளிலும் பயணம் செய்த பயணிகள் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். மேலும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஏனால் ஒரு 7 பேர், அதாவது ஒரு பேருந்து நடத்துனர் மற்றும் அதாவது ஓட்டுநர் மற்றும் பயணிகள் ஒரு 5 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான நிலையில ஒரு படுகோரமான சம்பவம் நடந்துள்ளது. இந்த சம்பவத்தில் ஒரு 7 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியிலே ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியில் இப்ப அடிக்கடி விபத்துக்கு காரணம் பேருந்துகளை 2 பேருந்துகளும் போட்டு முன்னால் சென்ற ஏதோ ஒரு காரணத்தால் எதிர்பாராத விதமாக இந்த சம்பவம் நடந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சம்பவத்தில் திருப்பத்தூர் காவல்துறையினர் சம்பவத்துக்கு நேரடியாக உடனடியாக அந்த பகுதியில் உள்ள போக்குவரத்துக்கு சரி செய்து வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு, மேலும் அடிபட்டவர் காயமடைந்தவர்களையும் மற்றும் பயணிகள் அந்த காயமடைந்தவர் அனைவரையும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் காரைக்குடி மற்றும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்து வருகின்றனர். பாலவேல், முத்துராமலிங்கம், அந்த பகுதி என்பது அடிக்கடி விபத்து ஏற்படக்கூடிய பகுதியா? சாலைகள் குறுகலான சாலையா? என்ன காரணம் இந்த விபத்து ஏற்படுவதற்கு பிரதானமா இருந்திருக்கு? அந்த சாலை பிரதான சாலை மற்றும் போக்குவரத்திற்கு அகலமான சாலை தான். அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. பட் ஆனா அந்த விபத்து எதுக்காக எப்படி நடந்தது என்பது விசாரணை பிறகுதான் முழுமையாக தெரிகிறது. தற்பொழுது அந்த பேருந்துல ஒரு இதுவரைக்கும் ஒரு 7 நபர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. பாலவேல், முத்துராமலிங்கம், 2 பேருந்துகளும் என்ன வழித்தடத்தில் இயக்கப்பட்ட பேருந்துகள்? எவ்வளவு பயணிகள் அந்த பேருந்துகள்ல இருந்தாங்க? அதாவது காரைக்குடியிலிருந்து திண்டுக்கல், அதாவது திருப்பத்தூர் நத்தம் வழியாக திண்டுக்கலுக்கு ஒரு காரைக்குடியிலிருந்து சென்ற அரசு பேருந்தும், அதே போல திருப்பூரிலிருந்து திண்டுக்கல் நத்தம் திருப்பத்தூர் வழியாக காரைக்குடிக்கு அந்த பேருந்து வந்துள்ளது. இந்த 2 பேருந்திலும் குறைந்தபட்சம் ஒரு 100க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்துள்ளதாக கூறப்படுகிறது. 2 பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. ஏன்னா நேருக்கு நேர் மோதும் போது அதோடைய வேகம் அதிகமா இருக்கனாலும் நேருக்கு நேர் மோதியதால் தான் இந்த கோர விபத்து நடந்துள்ளது. இந்த விபத்துல இதுவரைக்கும் ஒரு 7 பேர் இறந்துள்ளதாகவும் 6 பேர் முதல் 7 பேர் இறந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அந்த பயணிகள், அதாவது பெண்கள், அதில் உள்ள ஆண்கள் மற்றும் குழந்தைகள் என ஒரு 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து அவர்கள் அனைவரும் திருப்பத்தூர் மற்றும் காரைக்குடியில் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியே பெரும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியிலும் சோகமான சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. பாலவேலு, மேலும் இந்த இதுல காவல்துறையினர், தீயணைப்புத்துறையினர் மற்றும் சுகாதாரத்தினர் சம்பவத்துக்கு விரைந்து சென்று உடனடியாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சில தினங்களுக்கு முன்னாடி தென்காசியில 2 தனியார் பேருந்துகள் மோதி 7 பேர் உயிரிழந்த நிலையில அடுத்தொரு கோர சம்பவம், 2 அரசு பேருந்துகள் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. முத்துராமலிங்கம், இப்போ முதற்கட்டமா எந்த தரப்பு ஓட்டுநர் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்? எந்த பேருந்தினுடைய ஓட்டுநர் பாதிக்கப்பட்டிருக்கார்? காரைக்குடியிலிருந்து திருப்பத்தூர் சென்ற, அதாவது திருப்பத்தூர் வழியாக திண்டுக்கல் சென்ற ஓட்டுநர் தான் இதுல அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் அந்த சம்பவத்துல எப்படி சொல்றதுன்னா, இந்த சம்பவத்துல அந்த பேருந்து அதாவது முகப்பு நம்ம பார்க்கும்போது தெரியும் காட்சியில, அந்த பேருந்தின் முகப்பு முழுவதுமாக சேதமடைந்து ஒரு படுகோரமாக அந்த காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. மேலும் அதில் இருந்த பெண்கள் ஒருத்தரெல்லாம் தலையிலாம் பலமா அடிபட்டு இரத்த காயங்களுடன், அதாவது அசைவற்ற நிலையில கிடக்குறாங்க நிறைய பேர். சம்பவத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலை உள்ளது. பாலவே, முத்துராமலிங்கம், இப்போ விபத்து நடந்த பகுதிக்கு காவல்துறை உயரதிகாரிகள் தரப்பிலிருந்து யார் யார் வந்திருக்கிறார்கள்? முதற்கட்ட விசாரணை என்பது தொடங்கி இருக்கிறதா? அதாவது திருப்பத்தூர் காவல்துறை ஆய்வாளர் நேரடியாக சம்பவத்துக்கு அந்த விபத்து குறித்து உடனடியாக மீட்பு பணியையும் மேற்கொண்டு வர்றாங்க. மேலும் விபத்து எதனால் ஏற்பட்டது, விபத்துக்கு என்ன காரணம்,
யார் மீது தவறு இல்லை எந்த விபத்து ஏற்பட என்ன காரணம் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் முதற்கட்டமாக அதில் பாதிக்கப்பட்ட நபர்களை முதலில் மீட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும். ஏன்னா அவங்க ஆபத்தான நிலையில நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஆபத்தான நிலையில அனைவரையும் உடனடியாக மீட்டு அவர் உயிரை காப்பாற்ற வேண்டிய என்ற நோக்கத்தில் போலீசார் ஈடுபட்டு அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அதே மாதிரி சம்பவத்துக்கு வருவாய்த்துறையினரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் தீயணைப்புத்துறையினரும் சம்பவத்துக்கு வருகிறது. உடனடியாக அந்த பகுதியில் உள்ள போக்குவரத்தை சரி செய்வதற்கான உள்ள பணிகளையும் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி முத்துராமலிங்கம்.